கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கொரோனா காலத்தை நினைவு கூறுங்கள். கொரோனாவை நினைவு கூறுவதை விட கொரோனா காலத்தின் அந்த லாக்டவுன் அதை நினைவு கூறுங்கள். நூற்றி 19 சங்கீதம் 134 வசனத்தை வாசிக்கிறேன். The book of Psalms chapter 119 verse 134. மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்வேன். 119 சங்கீதம் 34 வசனம். 134 சொல்லிட்டேன். எனக்கு உணர்வை தாரும். 119 34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். இதை இன்றைக்கி ஒரு நாள் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஏதோ ஒரு குறித்த தொகுப்பை கொண்டு நாம் உணர்வை குறித்து சிந்திக்க விளைகிறோம். உணர்வு என்பது உயிர் போகிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உணர்வு இருக்கிற வரைக்கும் தேவனாலே நமக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒருத்தன் சினிமாக்காரன் சொல்கிறது போல் வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி, உணர்வு இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு முரண்பாடு ரொம்ப அகராதியில் புது வார்த்தை ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சாதான் அந்த மாதிரி கேள்விப்படாத ஒரு நிலை, விவரிக்கப்பட முடியாத ஒரு கோரமான ஒரு முரண்பாடு, an ugly paradox. உணர்வை நாம் இழந்துட்டோன்னா we are dead. நம்ம கடவுளை பின்பற்ற நமக்கு எதுவுமே பிரயோஜனமாக இருக்காது. ஆன்மீகத்தில் தான் எல்லாத்தையும் யோசிக்கிறோங்கிறது ஒரு அவசியமான பேருண்மை இருக்கிறனால நம்ம யோசிக்க பழகிட்டோன்னா கூட அடிக்கடி நான் சொல்கிறது போல் நிதர்சனமான உலகப்பிரகாரமாக யோசித்து பாருங்கள். உணர்வு இல்லாமல் போனால் கடவுள் கத்திரிக்காலாம் ஒரு பக்கம் கடாசிட்டு உணர்வே இல்லாமல் போனால் நம்ம முடிவு ஒன்றும் உபயோகமாகவே இருக்காது. பயங்கர நஷ்டம். அந்த நஷ்டத்தை எப்படி அனுபவிப்போம், சகிப்போம், எப்படி நமக்கு அது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதான ஒரு விளைச்சலை கொடுக்கும் என்பதை யூகிக்கவே முடியாது. we cannot even make a wild guess. ஸோ நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிற எல்லாமே ஒரே விஷயந்தான், எப்பயுமே பார்த்த அதே விஷயம். வேதத்துக்கு தான் திரும்பணும், வசனத்துக்கு தான் திரும்பணும். அந்த கபசுர குடிநீர் ப்ளஸ் இன்ஹேலிங் அதர் கைண்ட் ஆஃப் ப்ரிகாஷன்ஸ் அதெல்லாம் அந்த கொரோனா காலத்தில் சொன்னாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோஷியல் டிஸ்டன்சிங், ஸோ மெனி. அது அப்புறம் அடிக்கடி கீப்பிங் ஆர் ஹேண்ட்ஸ் க்ளீன். என்ன நினைக்கிறீங்க? அந்த வைரஸை பார்த்து பயந்து நம்ம செய்தோங்கிறது வெளிப்படையான ஒரு உலகளாவிய விஷயமா இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம அந்த வைரஸை விட நம்ம கண்ணுக்கு தெரியாத, அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியல, அது பயங்கரமான பாதிப்பை சரீரத்துக்கு ஏற்படுத்தியது, குறிப்பாக ஒரு மரணத்தையே பிறப்பித்தது. அதைவிட எண்ணிக்கை கடங்காத மடங்கு அதிகமாக இந்த ஆவிக்குரிய வைரஸ், உணர்வில்லாமல் போகிற ஜடமான நிர்விசாரம், that kills us
நம்மளை கொண்டுட்டா நம்முடையது நமக்கு வராது. நம்முடையது நமக்கு சேருவதற்காக நமக்கு உயிர் இருக்கும்போதே அதுக்கான உத்தரவாதம் உள்ளவெல்லாம் வாழ்ந்துடணும். அதான் ஒரு பாட்டு பாடணும். அதில் அவன் கிரியைகளுக்கு ஏற்ப தகுந்த பரிசு அளிக்கிறேன். நம்முடைய நம்பிக்கை இப்போ ரொம்ப உயிர் உள்ளதாகவோ இல்லை ரொம்ப மேன்மை உள்ளதாகவோ ரொம்ப மெச்சிக்கொள்ளக்கூடியதாகவோ விரும்பப்படக்கூடியதாகவோ இருக்கிறதா நம்ம எவ்வளோ தான் அப்படியே நம்மளை அப்கிரேட் பண்ணிட்டாலும் தரம் உயர்த்திலாம் யோசித்தாலும் அவன் கிரியைகளுக்கு ஏற்ப அதுக்கேற்ற கிரியை இல்லை. கிரியை என்பது எப்போ நமக்குள்ளே வெளிப்படுதுன்னா உணர்வு இருக்கும்போது தான். உணர்வு தான் கிரியை தான் உணர்வை நிலை வரப்படுத்துது. ஆக்ஷன்ஸ் காஸ் ஆர் ரியலைசேஷன் டு கண்டினியூ, மேக் தம் ஸ்டெட்ஃபாஸ்ட். அதனால தான் தாவீது ராஜா கேட்குறார், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும், சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. நிலைவரமான ஆவி, உணர்வு எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். வேதத்தை தான் திரும்பி சொன்னேன், ஒதுக்கிடுங்க. எனக்கு உணர்வை தாரும் என் அனுதின வேலையை செய்ய, எனக்கு உணர்வை தாரும் என் தவறுகளை உணர, எனக்கு உணர்வை தாரும் என்னுடைய சோம்பேறித்தனம் நீங்க, எனக்கு உணர்வை தாரும் என் சப்பக்கட்டை நான் நீக்க, எனக்கு உணர்வை தாரும் ஆல் நெகட்டிவ் எனர்ஜிஸ். எவ்வளோதான் பாசிட்டிவாக தான் பேசும், என்னை விட கண்டிப்பாக இந்த சபை பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒண்டர்ஃபுல், ஹேட்ஸ் ஆஃப். தூளையும் சாம்பலை பார்த்து மனம் திரும்புகிறேன், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. பாசிட்டிவாகவே பேசி முன்னேற்றமான பாதையை முற்போக்காகவே யோசிச்சு அந்த முற்போக்கான விஷயங்களிலே எவ்வளோ உணர்வாக எதை சாதித்தீர்கள், சாதனையே வேண்டாம், என்ன அடைந்தீர்கள், என்ன நிறைவை கண்டீர்கள், நிறைவை கூட போன என்ன பற்றாக்குறை நீங்கினது, இப்படி கொஞ்சம் குறைச்சி பாருங்கள். சுதி சரியாக வரல, சில நேரத்தில் பாடும்போது தொண்டை கட்டிக்கிச்சுன்னா ஒரு ஸ்கேல் கம்மியாக பாடுறோம். அது மாதிரி திங்க் த்ரூ. வேதமே வேண்டாம், யாருக்கும் இப்போ தான் பிடிக்கல, அது சும்மா அது ஒரு ஜோடனை தான். பாசிட்டிவான உணர்வில் பிள்ளைங்க என்ன மார்க் வாங்கினாங்க, மார்க்கு தான் நம்ம நாட்டு எஜுகேஷன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு இந்தியாவில் இருக்க எல்லா மாணவர்களும் யாராவது பலியாகிற மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆஃப் பீப்புள் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தை போய் பம்பார்ட் பண்ணணும். எங்களுக்கு கற்பிக்கிற பாடத்திட்டத்தின் முறைகள் சரியில்லை, எங்கள் வாழ்வாதாரத்துக்கு அது உபயோகமாக இல்லை, எங்களை க்ரியேட்டிவாக திங்க் பண்ண விட மாட்டேங்குது, எனக்கு மூளை இருக்குது ஆனால் எனக்கு மார்க் இல்லை அதனால் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு மூளை இருக்குது மார்க் இல்லை அதனால் எனக்கு முன்னேற்றமான உயர் படிப்பு கிடைக்கல, ஐ லூஸ் மை சான்சஸ். இது தெரியாதா கவர்மெண்ட்டுக்கு? கல்வி கொள்கைகளை உண்டாக்குகிறவர்களுக்கு தெரியாதா? இப்போ தானே பிஜேபி 10 years, அதுக்கு முன்னாடி தெரியாதா? எல்லாம் எவ்வளோ சோம்பேறியாக இருக்கும். எவனாவது என்னமாவது கொண்டு வரட்டும், ஏதாவது லாபமாக வந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கோம் அப்படின்னு இருக்கோம். பயமாக தான் இருக்குது. நம்மளை எல்லையில்லாத சாத்தியக்கூறு உள்ளவர்களாக, நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக, அவருடைய சந்தோஷத்துக்கும் அன்புக்கும் பாத்திரவான்களாக படைச்சி நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் நம்ம எவ்வளோ தரக்குறைவாக வாழ்கிறோம், மட்டமாக வாழ்கிறோம், தரிசனம் இழந்து வாழ்கிறோம், ஒரு இலக்கே இல்லை, ஒரு முயற்சியே இல்லை, தெய்வீக சுகத்தில் நினைச்சிருக்க முடியல, ஆரோக்கியத்தில் நிலைச்சிருக்க முடியல. தெய்வீக வாழ்வு நமக்கு காணல் நீராக இருக்குது. இட்ஸ் ஸோ ஃபார் அவே ஃப்ரம் அஸ், இட்ஸ் ஸோ டிஸ்டன்ஸ்ட் ஃப்ரம் அஸ். எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். என்ன ஒரு ஆசிரியையும் உயர்வையும் ஆதரவையும் ஆற்றலையும் அன்பையும் அதிகாரத்தையும் பெற்றாலும் we need to, அந்த உணர்வுங்கிறது என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி தான்.
அந்த சென்சிட்டிவிட்டி என்ன? சரும உணர்வும் ஆன்மீக உள்ளான மனசாட்சியின் உணர்வும் அறிவுபூர்வமான உணர்வும் நரம்புகளின் உணர்வும் இதயம் துடிப்பின் உணர்வும் அந்த உள்ளே இருக்கிற வைட்டல்ஸ் சொல்கிறாங்களே, ஸ்ப்ளீன், கால் பிளாடர், pancreas, kidneys, liver, lungs, இதுக்கெல்லாம் உணர்வு இருக்குது. They respond through the flow of the blood. சுத்தமான ரத்தம் போக போக அந்த சுத்தமான ரத்தத்துக்குள்ளே இருக்கிற வார்ம்த், அந்த சுத்தமான ரத்தத்துக்குள்ளே அது கொண்டு செல்கிற அநேக ஆசீர்வாதமான விஷயங்கள் அதெல்லாம் அங்கே இருக்கிற செல்ஸ் உணருது. They respond either negatively or positively. அமினோ ஆசிட்ஸ் கொண்டு போகுது, ப்ரோட்டீன்ஸ் கொண்டு போகுது. ப்ரோட்டீன் நம்ம கறி வாங்கி சாப்பிட்றோம், அப்படியேவா உள்ளே போகுது? அது இப்படி கூலை விட அந்த அந்த அமினோ ஆசிட்ஸை அது ஒரு விட்டமினாக மாறிடுது உள்ளே போய். லாஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன்ஸ் ஹேப்பன். இதுதான் நம்முடைய ஃபிசியாலஜி. நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஒன்று முழுசாக போனால் சுக்கு நூறாக்கி இதை விட பொடியாக்கவே முடியாது, அவ்வளோ ஃபைன் பவுடர் ஆக்கி சில இதெல்லாம் அப்படியே லிக்விடாக திரவமாக்கி, சில இதெல்லாம் அங்கே நடக்கிற அந்த ரசாயன போர்க்களத்தில் அது ஆவியாக மாறிடுது. இட் எவாபரேட்ஸ், எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். அதான் நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமாக தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறோம். வாட் டு வி லவ், வாட் டு வி அப்ரிஷியேட்? என்ன நம்ம மெச்சிக்கிறோம், என்ன நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், என்ன பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம்? ரொம்ப கழிசடையாக வாழ்ந்துட்டுருக்கோம். வி திங்க் வி ஆர் வெரி கிரேட். நான் எதையும் பூதாகரப்படுத்தி காமிக்கல. எனக்கு உணர்வைத்தான், எனக்கு உணர்வைத்தான், எனக்கு உணர்வைத்தான். ரத்தத்தில் அடைப்பு ஏற்பட்டவன தான் பகீர் ஆகுது. அவன் என்ன பண்ண முடியும்? டாக்டரால் அடைப்பை எடுக்கவா செய்கிறாங்க? ஸ்டண்ட்டு தான் வைக்கிறாங்க. they only enlarge the vessel. அந்த அடைப்பை அவங்க ப்ளோ பண்ணி வெளியே எடுத்துட்டா ஹெவி ரிஸ்க் தான். வாழ்ந்தது செத்தது. ஸ்டண்ட் வைக்கும்போதே இட்ஸ் குவைட் அ ரிஸ்கி இஷ்யூ. எனக்கு உணர்வை தாரும். அதை மாத்திரமே சொல்லிட்டே இல்லை. எனக்கு உணர்வை தாரும். என்னுடைய காலையை குறித்து, என் மாலையை குறித்து, மதியத்தை குறித்து, என்னுடைய இரவை குறித்து, என்னுடைய நேரத்தை குறித்து, என் சுகத்தை குறித்து, எனக்கு கொடுத்திருக்கிற வசதிகளை குறித்து, எனக்கு குறித்த அறிவை குறித்து உணர்வைத்தார். மேக் மீ மோர் ரெஸ்பான்சிபிள், மேக் மீ மோர் அவைலபிள். நம்முடைய ஒவ்வொருவருடைய உணர்வினாலே நமக்கே நாம் பயங்கர ஒரு பாதுகாவலை எழுப்பிக் கொள்கிறோம். மற்றவர்களுக்கு நம்ம உதவியாக இருக்கிறோம். அவர்களுடைய உணர்வு நமக்கு உதவியாக இருக்குது, நம்முடைய உணர்வு அவர்களுக்கு உதவியாக இருக்குது, நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு உதவியாக இருக்குது. ஏன் எதுவுமே நடக்கலைன்னா யாருக்குமே வீட்டில் உணர்வு இல்லை. உணர்வு இருக்கிறவங்க அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ தான் ஒரு ஜபக்குறிப்பு ஜெபித்தோம், செல்ஃபோன் அடிமைத்தனம். வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டு யூ வாண்ட் டு டேக்? செல்ஃபோனை சொல்ல வராதிங்க. இப்போ எல்லாமே அதோடு தான் கனெக்ட், ஆதாரம் அதோட கனெக்ட் ஆகிடுச்சு, ஒத்துக்கிறேன். அது இல்லாமல் வெவ்வேறு அடிமைத்தனத்தை யோசிங்க. வெவ்வேறு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடிய உணர்வை தாங்கன்னு யோசிங்க. நானும் எனக்கு இன்னும் ஏதாவது மான வைக்கம் சூடு சொன்ன இருக்கான்னு யோசனையாக இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் ஏதோ தேடி இருக்கு போல இருக்குது. அதையுமே தான் விற்றுட்டு தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏதாவது குறுக்கு வழியில் மேஜிக்கில் ஆண்டவர் ஏதாவது காமிக்க மாட்டாரான்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையை பற்றி எல்லாமே வேதத்தில் சொல்லியிருக்காரு. எல்லாமே சொல்லியிருக்காரு. இந்த நவீன காலத்தை பற்றி இனிமே அவர் வர வரைக்கும் எவ்வளோ ஹைடெக்காக அந்த உலகம் மாறப்போகுதுங்கிறத சொல்லி வச்சுருக்காரு. வசனத்துக்குள்ள தான் சொல்லி வச்சு. இந்த கொடூரமான ஒரு யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் தோரா மூலமாக தான் அந்த சோல்ஜர்ஸ் அந்த இடைப்பட்ட வேளையில் கமிட்டட் ஜூவிஷ் சோல்ஜர்ஸ்
he or she, female or male soldiers, officers, Torah போர்ஷன்ஸை வாசித்து, சங்கீதம் 91 வாசித்து, பல விஷயங்களை வாசித்து அற்புதங்கள் மேலே அற்புதங்கள் பார்க்குறாங்க. கர்த்தருடைய வழிநடத்தலை அங்கே பார்க்குறாங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை, தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கை, அவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அதே சங்கீதம் 119 104, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அவர் கட்டளைகளுக்கு திரும்பினாதான், கட்டளை தான் நமக்கு உணர்வை தரும். அவர் கராராக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறாரு, முடிவு எடுத்திருக்கிறாரு. அதில் வக்காலத்துக்கு இடமே இல்லை, அதில் சிபாரிசுக்கு இடமே இல்லை. அந்த கண்டிப்பான கட்டளைகள் இல்லை அது வயசுங்க, அவங்களே வயசானவங்க இப்படின்னு நம்ம எவ்வளோ விஷயங்களை கன்செஷன் கேட்குறோம், இல்லை சலுகை கேட்குறோம். கர்த்தருடைய கட்டளைகளிலே சலுகை கிடையாது. பிறந்த குழந்தையானாலும் மரிக்கும் வயதில் இருக்கிற முதியவனானாலும் ஆண்டவருடைய கட்டளைகளிலே சலுகை இல்லை. சலுகை உண்டுன்னு உலகம் சொல்கிற உபதேசம் பாதாளத்திலேருந்து உண்டான பொய். அதுதான் நமக்கு அப்பீலிங்காக இருக்குது. தேவன் முதியவனுக்கு பாராட்டுகிற சலுகை அவனுடைய வாழ்நாட்காலத்தை நீடிக்கக்கூடியதாக இருந்தால் அது சலுகை அல்ல, அது ஒரு கட்டளை. முதியவனுக்கு தேவன் பாராட்டும் அவனுக்கு விதிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு மாறாக தேவன் பாராட்டும் சலுகை அவனுக்கு ஆண்டவர் எழுதுகிற மரண விதி, மரண சாசனம், டெத் வாரண்ட். இதை நம்ம கேட்டால் உடனே இண்டீசன்ட் நினைக்கிறோம், பிகம் ரவுடின்னு நினைக்கிறோம், பிகம் அன்சிவிலைஸ்ட் நினைக்கிறோம். நினச்சிட்டே இருக்க வேண்டியதான். காட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். பெண்களே யோசிங்க. பெண்களுக்கு தேவன் கொடுக்குற கட்டளைகள், நீங்கள் பெண்ணாகவே படைக்கப்பட்டது நிமித்தம் இருக்கிற அந்த நிலையில் அந்த கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும், ஒத்துழைத்து தான் ஆக வேண்டும், விட்டு கொடுத்து தான் விட்டு விடவே வேண்டியதானா விட்டு விடவே வேண்டியது தான். தேவனுடைய கட்டளையிலே தான் நம்முடைய ஜீவன் இருக்குது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பதற்கு மாத்திரம் அந்த வசனம் இல்லை. கட்டளை தான் விளக்கு. எங்கு விளக்கு இல்லையோ அங்கே இருள். இருளில் தான் பொய். எல்லா இருளும் பொய் தான். பொய்யெல்லாம் இருள் தான். வெளிச்சமெல்லாம் சத்தியம்தான். It guides us into light. It guides us into deliverance, freedom. எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். Make me realize. Make me realize. எவ்வளோக்கு எவ்வளோ நாம் ஒவ்வொருத்தரும் சலுகைகள் எதிர்பார்க்குறோமோ, நம்ம சப்பானித்தனத்தை மறைமுகமாக வரவேற்கிறோம். தேவன் நமக்கு சலுகை கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அது என்னுடைய அபிப்பிராயம். மாறாக அவர் என்ன கொடுக்குறாரு? நீடிய பொறுமையாக இருக்கிறாரு. அவர் ஒன்றும் சலுகைலாம் கொடுக்கல. He lets you go. காலம், சமயம், நேரம், மணித்துளிகள், இந்த ஆக்ட் ஆஃப் செகண்ட்லேருந்து சீசன்ஸ், பருவ காலங்கள், விதைக்கும் காலம், அறுக்கிற காலம், அந்த பிரசங்கி 3:1-11 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வெவ்வேறு விதமான காலங்களை தேவன் கடந்து போக பண்ணுகிறார். அப்போது உச்சகட்டமான ஒரு காரியம் நடக்குது இஸ்ரவேலுக்கு சரித்திரபூர்வமாக. அந்த தலையெழுத்தை கர்த்தராலே மாற்ற முடியல. அதுக்கு ஒரு நாளை நியமித்திருக்கிறார், நியாய தீர்ப்பு நாள், யுத்தத்தின் நாள். அது வரைக்கும் எருசலேம் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க இந்த வேதனைகளை அனுபவித்து தான், எருசலேமே எருசலேமே உன்னை சந்திக்கும் காலத்தினை அறியாமல் போனாய். ஸோ God did not give them concessions. பரவாயில்லப்பா,
உங்களுக்கு அவ்வளோ என் மேலே வெறுப்பாக்கும், அவ்வளோ என் மேலே சலிப்பாக்கும், அவ்வளோ என் மேலே அவங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் போயிடுச்சு. என்னுடைய ரத்தம் உங்கள் மேலே உங்கள் பிள்ளை மேலே இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வேண்டாதவனாகவே மாறிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட் ஆண்டவர் சொல்லலை. அவரால் இன்னைய வரைக்கும் சொல்ல முடியல. ஆனால் அவர் அது நேரம் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு கொடுத்த அந்த டியூ டேட் முடிஞ்சிருச்சு. தெரியல. இதுதான் இது ஒரு விஷமத்தனமான விஷயம். we don't know our due date. நாம் மரிக்கும் காலம் நமக்கு தெரியாது, நம்ம முடிவு நமக்கு தெரியாது. சாவு மணின்னு மாத்திரம் யோசிச்சிட வேண்டாம் எடுத்தோடனே. சில விஷயங்களை காலம் தப்பி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. வெரி பெயின்ஃபுல் ஸ்டேட்மெண்ட், ட்ரூத் ஆல்சோ. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஏன் பெரியவங்க அப்போ சொன்னாங்க? காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஏன் சொல்கிறாங்க? ஃபார் so many right reasons, physical reasons, so many other kind of reasons. நம்ம தான் என்ன சொல்கிறது, சகவாசமாக எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு இருக்கிறோம். சகவாசமாக செய்ய முடியாது. மக்களோட சகவாசமே நமக்கு இல்லாமல் போயிடும். ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி தான். ஆறுன கஞ்சி சில நேரத்தில் ஊசி கூட போயிடும். அந்த மாதிரி பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கோடை காலத்தில் உஷ்ணத்தில் நம்ம கைப்படாமல் ஏதாவது செஞ்சால் ப்ராப்ளி 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு 4 hours 6 hours இருக்கும். அதுக்கப்புறம் தானாகவே பிகாஸ் ஆஃப் த ஹீட் இட் ஃபர்மெண்ட்ஸ். நான் ஒன்றுமே பண்ணல, நான் கையே போடல, ஒன்றுமே அப்படிதான் அவ்வளோதான் லைஃப். அது ஏன்னா நம்ம கொதிக்க வச்சு செய்கிறோம், வேறு வறுத்து செய்கிறோம், என்னென்னமோ இதெல்லாம் செய்கிறோம். அதோட அந்த எக்ஸ்டர்னல் ஹீட் ஓவர் ஹீட் ஆகிடுது. இட் லூசஸ் அந்த இன்க்ரீடியன்ட் உள்ளே போட்ட சாமான், அது காய்கறியோ கறியோ இல்லை சாதமோ, தண்ணி விட்டு போயிடுது. தண்ணி அதுலேருந்தே தண்ணி வெளியே வந்துடுச்சுன்னா இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் லைஃப்னு அர்த்தம். இருக்கிற கடைசி துளி நீர் ரத்தம் வெளியே வந்தது போல் சாதம் அவ்வளோதான். சக்கை, அதுவே நம்மளை சாப்பிட்றதே சக்கை. அடித்த சாதம் தொடவே இல்லை. அது இப்படி கொலகொலன்னு ஆயிடுச்சு. தட்ஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை கொலகொலத்து போயிடுச்சு, ஊசி போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் நோ யூசேஜ், ராங் யூசேஜ். எனக்கு உணர்வை தாரும். உணர்வு இல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள். இதெல்லாம் யோசிங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும். 4 நாள் கூட்டம் கட்டாயமாக நெருக்கம் காலையில்னா அதுவும் ஏதாவது ஓரளவுக்கு முன்ன பின்ன நேர்த்திக்கிட்டு போயிட்டு இருந்தீங்க சோத்திரம். அதுவும் இல்லைன்னா எப்படி ஆகிடுங்க பாருங்கள். அது மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஆளை இல்லாத ஊரில் எழுப்பப்பூ சக்கரைங்கிற மாதிரி. பிள்ளைகளை தொடர்ந்து சந்திச்சிங்களா? இது அறுவடை காலம். பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிங்களா? அந்த தாள்லாம் என்கிட்ட திருப்பி கொடுக்க சொன்னேன், அதை கொடுத்தீங்களா? இல்லை ஃப்ராங்க்லின்ட்டு தான் கொடுத்தீங்க? யார்கிட்ட கொடுத்தீங்க தெரியாது. இல்லை நீங்கள் தான் பத்திரமா வச்சுருக்கீங்களா? யூஸ்வலாக வி யூஸ் டு கலெக்ட் தேர் செல்ஃபோன் நம்பர்ஸ் ஆல்சோ. ஏற்கனவே வாங்கினதான் முந்தைய வந்த பிள்ளை தான், அதான் வச்சுருக்கீங்களா? முந்தைய வந்த பிள்ளை இந்த தடவை வாங்கல, போன தடவை வாங்கினது வச்சுருக்கீங்களா? ஆர் யூ இன் டச் வித் தெம்? இப்போ பிள்ளைகளை போய் தூக்கி நிறுத்துறதுக்கு நான் உங்களை இன்னும் நெருக்கப்படுத்தலாம். உங்கள் வீட்டை தான் தூக்கி நிறுத்திங்கிறேன். அந்த அளவுக்கு இன்னுமே தேவன் தான் இறங்கி வர. நீ உன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள், உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன் அர்ப்பணத்தை காத்துக்கொள், உன் மேலே இருக்க கிருபை அபிஷேகத்தை காத்துக்கொள். The more carelessness sets in, the more useless you become, the more infectious you become. பொய் வழி உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், அதனால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பொய் உள்ளே வந்துருச்சுன்னா அங்கே அழிவு தான் வருது.
அழிவு அதிகரிக்க அதிகரிக்க மரணம் வருது. பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கிறது. பொய் அதிகரிக்க அதிகரிக்க பிசாசின் ஆளுமை அதிகரிக்கிறது. பிசாசின் குணம்தான் இருக்கும். வாயில் பிசாசு வேதம் ஓதுறது இல்லையா? பைபிள் சொல்லலையா? பிசாசுகளும் கர்த்தருக்கு நடுங்குகின்றன்னு ஈயில் நம்ம படிக்கலையா யாக்கோபு புத்தகத்தில்? அதை ஆண்டவர் மெச்சிக்கிறாரா? ஓ வாட் அ டெவில், how well behaved he is, he is trembling at me. ஆண்டவர் பார்க்குறாரு, திருட்டு ராஸ்கல், அவன் நியாயம் தீர்க்கப்பட்ட வேஷம் போடுறான் பாரு, அப்படி தான் லூசிஃபரை பார்ப்பார். அவன் நரகத்தில் தள்ளப்படுற வரைக்கும் அவனுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்காரு கோர்ட் கேஸ் நடக்கிறதுக்கு. அதனால பரலோகத்துக்கு அந்த சமூகத்துக்கு போயிட்டு நின்றுட்டு வெளியே வந்துடுறான். அவன் அங்கேயே இருக்க முடியாது, குப்பையை கொட்டிகிட்டு வந்துடணும், எல்லாரை பற்றியும் புகார் சொல்லிட்டு. எனக்கு உணர்வை தாரும், உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன், அதனால் சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பொய்யை நம்ம விரும்பக்கூடாது. பெரிய போராட்டம். அந்த ஆடி ப்ரேயரை ஓயாமல் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் டெய்லி. பத்தாது, அது that's quite insufficient. அதுவே குவைட் டாக்ஸிங்காக இருக்குல்ல. 600 points. நான் எதையும் பூதாகரப்படுத்தி காமிக்கல. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சாட்சி. I am only preaching the scripture. ரெண்டாவது, தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படுவதற்கு நமக்கு உணர்வு தேவை. வேதத்தை பற்றி கொண்டு நடக்க நமக்கு உணர்வு தேவை. உணர்வு இல்லைன்னா வேதத்தை மதிக்க. வேதம் எத்தனையோ டிரான்ஸ்லேஷன் என்கிட்ட இருக்குது. எவ்வளோ பைபிள்? ஐ ஹேவ் மோர் தேன் 12 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பைபிள்ஸ். ஒரு காலத்தில் பைத்தியமாக தான் படித்தேன். இப்போ நான் அந்த அளவுக்கு நான் நேரம் கொடுக்குறதில்ல. ஐ எம் நாட் ஹாப்பி அபவுட் மீ. நான் ஒவ்வொன்றுமே இட் பிரிங்ஸ் அவுட் சம் ட்ரூத் வெரி கிளியர்லி. இப்போ உங்களுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை தாய்மார்கள் தினமாக அதை கொண்டாட போகிறாங்க. அதுக்காக பாடுறீங்க. அதுக்காக நாளைக்கு கூட ப்ராக்டிஸ் வச்சுருக்கேன். நாளைக்கு நம்ம இந்த தேர்தல் ஜெபம் இருக்குது. காலையில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போங்க. சாயந்தரம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. பாட்டை கொல்லுங்க. தாய்மார் தினமாச்சு 4 தாய்மார்கள் உயிரோடு எழும்புறதுக்கு பாட்டை கொல்லாமல் நல்லா பாடுங்க. ஆளாளுக்கு ஒரு டைரக்ஷனில் போகாது. இந்தியா மேப்பே இப்படி இருக்குதுன்னு சொல்லாதீங்க. இதை விட என்ன நான் கேவலப்படுத்திக்க முடியாது. செருப்பால் அடிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு முன்னாடி, தொடப்பத்தால் அடிச்சுக்கிட்டேன். அப்போ கூட உங்களுக்கு சூடு சொரணை இல்லை. நீங்கள் என்ன காலத்தில் பிறந்தீங்களோ, யாருக்கு பிறந்தீங்களோன்னு ரொம்ப துக்கமும் வேதனையாக இருக்கும். மற்ற எல்லா காரியத்துலேயும் கூறுள்ளவெல்லாம் நடந்துக்கிறீங்க. சுயநல பிண்டங்களா? ஏன் கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தரை சேவிக்கும் காரியத்தில் உங்களுக்கு கூர்மை இல்லை, உங்களுக்கு பொறுப்பு இல்லை, உணர்வு இல்லை? உங்களையே கேள்வி கேளுங்க. என்னையே கேள்வி கேட்க விட்றீங்க. அதானே உங்களுக்கு எதிரியாக இருக்கேன் 85லேருந்து 2024 வரைக்கும். உங்களே நீங்கள் கேள்வி கேளுங்க. உங்களுக்குள்ள மனசாட்சி இல்லையா? உங்களுக்குள்ள ஆத்மா இல்லையா? உங்களுக்குள்ள அறிவு இல்லையா? உங்களுக்கு படிப்பு இல்லையா? உங்களுக்கு வசதி இல்லையா? உங்களுக்கு பிச்சை எடுக்க விட்டார கர்த்தர்? பட் ஹவு டேர் யூ திங்க் யூ ஆல்வேஸ் திங்கிங் குவைட் ராங். என்றைக்குமே நீங்கள் தாய்மார்கள், நாட் ஆன் May 12th or May 9th, வருஷம் டேட் மாறுது. ஒன்ஸ் யூ ஆர் மேரிட், ஒன்ஸ் யூ கிவ் பர்த் டு யுவர் சைல்ட், யூ ஆர் அ மதர். கர்த்தரை பற்றிய விஷயங்களில் சலிச்சிக்காமல் இருக்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரியம், அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். அவர் ஒரு ஆஸ்பீஷியஸ் டே, அது விசேஷமான நாள், இது ஒரு பண்டிகை நாள், அன்னைக்கு மட்டும் சாமி, மற்ற நாள்னால் அது சும்மா அப்படின்னா இல்லை. ஹீ இஸ் எவர்லாஸ்டிங் காட். நேற்றுக்கும் அவர் அதே தேவனாக தான் இருந்தார். இன்றைக்கி அதே தேவனாக தான் இருக்குது. நாளைக்கு அப்படி தான் இருக்க போகிறார். அதனால் ஒரு நாள் அவங்கள வாழ்த்திட்டதுனால நீங்கள் வசந்துட்டு அப்படின்னு அந்த நிலைக்கணுமே. அந்த வாழ்த்துதல் உங்களுக்கு நிலைக்கணுமே. அந்த மரியாதை பற்றி சொல்லும்போது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதுன்னு அவன் கேட்குறார். அவளுக்கு விவரம் சொல்லப்படுது. இப்படி வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடக்குன்னு சொல்லி வாழ்ந்து முடித்தாங்களா? அவங்களுக்கு முன்னாடி ஜீசஸ் மரித்தாரா? அட்லீஸ்ட் ஹியூமன்லி ஸ்பீக்கிங். உடனே அரக்கத்தனம் பண்ணாங்களா? ஊரை கூட்டினாங்களா? என் நம்பிக்கையே போச்சு, ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டார்.
இந்த சீன்லாம் கிடையாது. தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரும் உங்களுக்கு எதையும் சொல்ல வேணாங்க. சும்மா இந்த க்ரீட்டிங் கார்டு இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு மனித நேயமற்று போயிடுச்சு உலகம் அன்னைக்கே. இந்த இந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிலாம் என்றைக்கு வந்துச்சோ அன்றைக்காச்சும் ஒரு ஒப்புக்காத ஒருத்தருக்கு நினச்சி நன்றி சொல்லுவோம், வாழ்த்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதோடு நிற்கிறாங்க. கார்டு மாத்திரம் அனுப்பிட்டு, கார்டு என்ன உயிர் இல்லாத ஒரு அட்டை. இன்றைக்கி எலக்ட்ரானிக்காக உடனே ஜிக்கின்னு என்னென்னமோ பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்லாம் அனுப்புவாங்க. அதை பார்த்து என்ன செய்யுது? உண்மையாக அவங்க அப்படி சிரிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன நீங்கள் வந்துட்டீங்க சொல்லாமல் கொள்ளாங்கன்றாங்க நேராக. இதுக்கு நீ என்ன வாழ்த்துன்னு எதுக்கு தூத்தணும்? உன்னுடைய அதாவது சாட்சாத் நீ வந்து இருக்கும்போது உனக்கு முகத்துக்கு முகமாக உனக்கு உதவி செய்கிறது தான் மேன்மை. தாய்மார் வந்து டெய்லி கஷ்டப்படுறீங்க. ஏதாவது ஒரு பிள்ளை நினைக்குதா கிச்சன்லேயே நீங்கள் டெய்லி வேகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? புருஷனுக்கு தெரியுதா? அதுதான் உங்கள் ஸ்டாண்டிங் கம்ப்ளைண்ட்டு. அதெல்லாம் நீ பார்க்காம போயிட்டே இருங்க. கிச்சன் தான் என் உலகம். அதை நான் நச்சுன்னு வச்சுக்குவேன், அதை சிக்குன்னு வச்சுக்குவேன். அதில் சிக்கல் வராது, அது சீக்கே வராதுன்னு இருக்கணும். அல்லேலூயா. அது தேங்க்லெஸ் ஜாப். அதுதான் புத்தி, அதான் உணர்வு, அதுதான் பகுத்தறிவு, அண்டர்ஸ்டாண்டிங். உணர்வுனா இப்படி இப்படி சொன்னா அந்த உணர்வு சொல்லலை. அண்டர்ஸ்டாண்டிங். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்டேட்டஸ்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லைஃப்? ரோமருக்கு எழுதுகிறோம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Romans chapter 3 verse 11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் தான் வசனத்தை வாசிங்க. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ பெண் பாலில் சொல்லுங்க. உணர்வுள்ளவள் இல்லை, தேவனை தேடுகிறவள் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. இது எவ்வளோ உண்மைங்கிறத உங்களால் உணர முடியுதா? நீங்கள் உணர்வுள்ளவளாக இருந்தால் உங்கள் வேலையை நீங்கள் வந்து யாராவது சொல்லி தான் செய்யணுமா? சொல்லுங்கள். பதிலே இல்லை. சொல்லாமையே செய்யணும். உங்கள் சுகத்தை உங்களாலே காத்துக்க முடியல. உணர்வு இருக்கா உங்களுக்கு? முடியலன்னு எப்படி சொல்லலாம்? முடியலங்கிறது உணர்வு இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக உணர்வுள்ளவள் இல்லை, தேவனை தேடுகிறவள் இல்லை. சரி, அப்படி தான் அந்த 12 வருஷம் ஒருத்தி இருந்தா 1000 கோணத்தில் நியாயப்படுத்த முடியாத சூழ்நிலை சரீரத்தில் இருந்தது, புறம்பே இருந்தது, சட்டப்பூர்வமான சாங்கியமான சம்பிரதாயங்கள் கொடுமையாக இருந்தது. ஆனால் 12ஆம் வருஷம் முடிஞ்சதோ இல்லையோ, அந்த 12ஆம் வருஷத்துலேயோ அவளுக்கு திடீர்னு ஒரு உணர்வு, புரிதல் வந்தது. நான் அவர் வஸ்திரத்தை தொடுவேன், அதனாலே நான் சுகமாவேன். மருத்துவர்களாலே பலன் இல்லை. எல்லாம் அடிக்கிட்டே போவோம், கேஸ் அடிக்கிட்டே போவோம் நியாயப்படுத்தி. ஆனால் வீட்டுக்காரன் சொல்லலை, பெற்றவங்க கொண்டவங்க கொடுத்தவங்க பிள்ளைங்க யாரும் சொல்லலை. தனக்குள்ளேயே ஒரு உணர்வு வந்தது. கேள்விப்பட்டாள், ஊரெலாம் அந்த பக்கத்தில் பேசிக்கிறாங்க, இப்படி ஒருத்தர் போகிறாரு, இஸ் அ ஹீலர். அவ தேவனை தேடினாள். 12 வருஷத்துக்கு அப்புறம் தேடலாமே நீங்கள்? கிறிஸ்துக்குள்ள எத்தனையோ வயசாகிடுச்சு உங்களுக்கு. சபைக்கு வந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ நன்மையை பெற்றுட்டீங்களே, எவ்வளோ கிருபையை பெற்றிருக்கீங்களே. உணர்வுள்ளவள் இல்லை, தேவனை தேடுகிறவள் இல்லை. இது பெரிய புகார் மாதிரி தான் சாத்தான் காதில் ஊதுவான். இந்த காது உள்ளே இருக்கிற காது, புற காது எல்லாத்தையும். அப்புறம் ஹெட்ஃபோன் வேறு வச்சு சொல்லிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள்
காரியத்தின் கடைத்தொகைக்கு வாங்க. இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், இஃப் யூ ஆர் a woman of understanding, if you are a woman of responsibility, நீ புரிதல் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தால், நீ பொறுப்புள்ள ஒரு பெண்ணாக இருந்தால், உன் சுகத்தை காத்துக்கொள், உன் உண்மையை காத்துக்கொள், உன் உறுதியை காத்துக்கொள், உன் நடையை காத்துக்கொள், உன் பிடிமானத்தை காத்துக்கொள், உன் பொறுப்பை விசாரித்து அறி, பொறுப்பிலே வளரு. எவ்வளோ நம்ம பொறுப்பிலே உச்சக்கட்டத்தில் வாழ்ந்தாலும் பிள்ளைங்க கல்சடைய சமயத்தில் இருக்கே பத்தலையே. ஊடு அடங்காத ஊர் தான் அடக்குன்னு ஏன் சொன்னாங்க? வீட்டில் கொடுக்கக்கூடிய பயிற்சி பத்தலை, அதனால் வெளியில் போனால் 4 பேர் வெளுத்து விட்டால் தான் புத்தி வரும்னு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது we cannot afford. நான் எல்லா விதத்துலையும் கரெக்டாக தான் இருக்கேன், எங்கள் வீட்டில் ஒன்றுமே சரியில்லைங்கிறது ஒரு பெரிய உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்குது. அந்த விஷயத்தில் நீங்கள் உணர்வுள்ளவர்களாக தான் இருக்கணும். வசனத்துக்கு தான் நீங்கள் போகணும், வசனத்துக்கு தான் போகணும். என்னை உணர்வுள்ள நாக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கணும். உம்மை தேடு உணர்வை தாங்க அப்படின்னு கேட்கணும். நான் நிறைய உண்மையை சொல்லிட்டேன், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதுக்கான உண்மை இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மேலே இந்த கார்னிஷிங் மாதிரி, ஐசிங் மாதிரி சில காரியம் சொல்லணும். நமக்கு இயேசுனிடத்தில் உண்மையாகவே ஆதி அன்பு இல்லை. ஆதி அன்புங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம இப்போ முன்னே ஆண்டவர்கிட்ட வரும்போது சுயநலம் இல்லாமல் வந்தோம், முழுக்க சுயநலம் இல்லாமல் வரல. ஆனால் சுயத்தை ரொம்ப முதன்மைப்படுத்தாமல் வந்தோம். முதல்ல பாவ உணர்வடைந்தோம். பாவ மன்னிப்பு தேவை, அவருடைய இரக்கம் தேவை, அவருடைய முடிவுலாம் வாழ்வு தேவைன்னு இருந்தோம். அப்போ அவர் நமக்கு நன்மை செய்தார். நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அதான் அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய அநேக பொறுப்புகளை இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தார். இப்போ நமக்கு எதுவுமே பொறுப்பு வேணான்னு இருக்கு. நமக்கு பொறுப்பு வேணாம். ரேஷன் கார்டு எல்லாமே பருப்பு போடு, ரேஷன் கார்டு எல்லாமே ஜீனியை போடு, ரேஷன் கார்டு எல்லாமே அந்த எல்லாத்தையும் சலுகை கொடுன்னு கேட்குறோம். எப்படி கொடுப்பாரு? You have to be a citizen. உணர்வுக்கு திரும்புங்க, உணர்வுக்கு திரும்புங்க. இந்த மணி அடித்தோன்னே வீட்டுக்கு போகணும், மைண்டை லாக் பண்ணிடணும், இனிமேல் கேட்கக்கூடாது, அவ்வளோதான், பெண்கள் கூட்டத்துக்கு நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் மனசில் ஓடத்தான் செய்யுது. இல்லாமலாம் இல்லை. உங்கள் வீட்டில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் இங்கே 3 மணி நேரம் கொடுத்தீங்க, ஃபுல்லாக யாரும் இது வரைக்கும் கொடுக்குறதே இல்லை, அது வேறு விஷயம். யோசிங்க. ஃப்ரம் மார்னிங் டில் மிட் நைட் இந்த மாதிரி மணி அடிக்குதா உங்கள் ஆத்மாவில்? உங்கள் மனசாட்சியில் மணி அடிக்குதா? ஜபத்தை குறித்து, நன்மையை குறித்து, சேவை குறித்து, உங்கள் சுகத்தை காத்துக்கொள்கிறது குறித்து இருக்கா? வெரி ஆஃபன் we want to turn to rest. ரொம்ப டயர்டாக இருக்குது, என்ன ரெஸ்ட்? என்ன வெட்டி முடித்தா டயர்டாக இருக்குது, ரெஸ்ட்னு போகிறோம். இருக்கிற நேரத்தில் என்ன சாதித்தோம்? இதெல்லாம் கடவுள் ரொம்ப பூதாகரப்படுத்தாமல் அதை தாண்டி நம்ம ஆத்மா மேலே கரிசனையாக இருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ தான் நீங்கள் அப்படியே அக்மார்க்க தரம் உயர்தரமான விதத்தில் நடந்து கொண்டாலும் இது உலகத்தோடு அழிஞ்சு போகிற விஷயம். அதனால் ஆண்டவர் அதை பொருட்படுத்தலைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப முக்கியப்படுத்தலை. உங்கள் உள்ளான மனுஷியை முக்கியப்படுத்துகிறாரு. அதில் எவ்வளோ ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்தீங்க, எவ்வளோ ஒரு வார்த்தையை தேடினீங்க. மரியாள் சாதாரண பெண் தாங்க, அது ஒன்றும் வானத்திலேருந்து குறித்த தேவ தூதன்லாம் கிடையாது. புருஷன் இல்லாமல் கரு உண்டாச்சு, கிறிஸ்துவை சுமந்தாங்க, அவங்க வேலையை செஞ்சு முடித்து ஆண்டட்ட போலையா? வயசான காலத்தில் எலிசபெத்து பிள்ளையை பெற்று ஆண்டட்ட போலையா? மரியாளும் தான் பிள்ளை சாக கண்டாங்க கோரமாக. எலிசபெத்தும் உயிரோடு இருந்தாங்களான்னு தெரியாது, யோவான் ஸ்நானன் தலை வெட்டப்பட்ட போது.
யோசித்து பாருங்கள். They were doing their duties, they were living their life to the full. இதை நீங்கள் கடவுளோட பேசி பேசி தான், வசனத்தை படித்து தான் அந்த நம்முடைய ஆத்மாவை திங்கிற வைரஸில் தாக்கத்திலேருந்து விடுதலை பெற முடியும். உணர்வு. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். ஆதியாகமம் 3:23-24. The book of Genesis chapter 3 verses 23 and 24. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். எதுக்காக நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும்? தேவனோடு இருக்கிற ஐக்கியம் முறிந்து போகாதபடி. நீங்கள் உணர்வு இல்லாமல், நான் சொல்கிறது நான் ரொம்ப இப்போ அடக்கி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் தியானித்த வேகத்தை நானே மறந்துட்டேன். அதான் உண்மை. ரொம்ப சாதாரணமாக உங்களோட சொல்லிட்டு, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். உணர்வே இல்லாமல் போயிட்டே இருந்தீங்கன்னா, அவர் உங்கள் கூட இருந்தாலுமே உங்களுக்கு தெரியாது. அவர் விரட்டி விடுறாருன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. அவரே உங்களோடு இருந்தாலும் உங்களுக்கு இப்போ அப்படி தானே அதான உண்மை. சபையில் அவர் இருக்கிறாரு, நம்ம நம்பிக்கை வைத்திருக்கோம். வசனம் சொல்லுது, ஆமாம் சொல்லுது, இல்லையா? எப்படி முழு பூஷன் சோத்தில் மறைக்க முடியும்? வசனம் தான் சொல்லுது. கர்த்தர் 2 பேருக்கு மேலே கூடி வந்திருக்கோம், இங்கே இருக்கிறாரு. ஆனால் நமக்குள்ளே ஏதாவது உணர்வு இருக்காருன்னு ஏன் அவ்வளோ பராக்கு? கொஞ்சம் நடந்தால் அங்கே 2 பேரும் இந்த எறும்பு ஒன்றோட ஒன்று ஊழ்ந்துட்டு போகும்போது உடனே அதுக்குள்ளே கடிச்சிக்கணும், உடனே பேசிக்கிறேன். இன்டிசிப்ளின், டோட்டல் இன்டிசிப்ளின். அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார், நம்ம மத்தியிலே தான் இருக்கார். என்ன உணர்வு இருக்குது? இப்போ இயேசுவே நேரம் அங்கே வந்தால் நமக்கு உணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போயே உணர்வில் அவர் வந்தால் மாத்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காரியத்துக்காக தொங்கிட்டு இருப்போம். சட்டையை பிடிச்சி தொங்கி, அங்கேயை பிடிச்சி தொங்கி, காலை பிடிச்சி தொங்கி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போயிட்டே இருப்போம் வீட்டுக்கு. ஏசு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்க நினைக்கிறீங்க? நாட் அட் ஆல். நான் இன்னொன்று ஒரு கட்டம் கூட சொல்கிறேன். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சா? ஏசு கூட்டிகிட்டு போவீங்களா? கூட்டம் முடிஞ்சோடனே உங்கள் வீட்டுக்கு என்னது ஜீசஸ் எல்லாம் போனால் நீங்கள் மாற்ற வந்துடுங்க, ஏன்னா நான் டைம் அது மாதிரி என்ன உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இயேசுனுடைய வாழ்க்கை சரிதம் முழுசும் பார்த்தீங்கன்னா, இயேசு எங்கெல்லாம் போனாங்கன்னா ஒரு கூட்டம் போயிடுச்சு. ஆமாவா? அது குடிசையோ, மாட மாளிகையோ, கூட கோபுரமோ, அது தேவாலயமோ, ஒரு கூட்டம் போயிடுச்சு. தோத்திரம் என்ன உங்களை கூப்பிட்டா இத்தனை பேரை கூப்பிட்டீங்க? நீ கையை வரல, காலை வரல, என்னத்தை செய்வேனோ? இயேசு கூப்பிட்டா சீடர்கள் கூட வருவாங்க. சௌரியமா? மினிமம் 3 பேர். சௌரியமா? சில நேரத்தில் 12 வரும், சில நேரத்தில் 70 வரும், ஒரு கூட்டமே வரும். சோத்திரம். எப்படி இருக்கீங்க? ஐயோ ஜீசஸ், என்ன ஜீசஸ் உங்களை மலையாக நம்ப இப்படி பண்ணிட்டீங்க? உடனே வசனம் சொல்லுவீங்களா? அந்த சிறுவன் கை 5 அப்பத்தையும் 2 மீனை நீங்கள் அப்படி ஆசிரிச்சுக்கோ, அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போங்க சொல்லுவீங்களா? நான் வந்த வேகத்தை குறைச்சிட்டு உங்களுக்கு உங்கள் மூஞ்சி ஏற்கனவே தான் சுருளாய் மாதிரி இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சொல்வீங்களா? Do you have that responsibility in understanding how to treat Christ? கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் இழந்து போகாதபடிக்கு
நீங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அந்த உணர்வை இழந்ததுனால ஆண்டவர் அவங்க 2 பேரை விரட்டிட்டார்ல. நீ மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட, நீ மண்ணுக்கு தான் போகணும், போய் அதை பண்படுத்தப்போ. உனக்கு இங்கே வேலை இல்லை, இந்த தோட்டத்தில் உனக்கு வேலை இல்லை. இந்த ஐக்கியமும் ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கணும். அந்த ஐக்கியத்தினால உங்கள் வீட்லேயும் உங்கள் வேலை நடக்கணும், உங்களுக்குள்ளே வேலை நடக்கணும், உங்களை சுற்றி தேவன் கொடுத்த வேலையை நீங்கள் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பைபிளை படிங்கங்க, அது உங்களுக்கு போதிக்குங்க. எனக்கு பைபிள் தானே போதிக்குது. இதெல்லாம் பைபிள்னு தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஏன்னா உணர்வுள்ளவர்களாக இருக்க, உணர்வுள்ளவர்களாக இருங்க. நீங்கள் ஒரு தாய்ங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். வாட் அ ஸ்டேட்டஸ். சும்மா கவிதையெல்லாம் அவன் எழுதுகிறான் பேசுகிறான், அதெல்லாம் நம்பி ஏமாந்து போவார். உங்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியணும். உங்களுக்கு அந்த நீங்கள் தாய். நான் வந்து தகப்பன் கூட கிடையாது. ஜஸ்ட் அ மேரிட் பர்சன். நான் ஐ எம் அ விடோவர். யூ ஆர் மேரிட், யூ ஹேவ் சில்ட்ரன். உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் அந்தஸ்தை காத்துக்கணும். அதுலேருந்து வாசனை வரணும், அதுலேருந்து அந்த அருள் வரணும், அதுலேருந்து அந்த அதிகாரம். அதிகாரம்னா அவசியமானதுக்கு அதிகாரம் வேண்டியதான் இருக்குது. ஆளுமை வரணும், நிர்வாகம் வரணும். சொல்லியிருக்கேன். எனக்கு வேறு எக்ஸாம்பிள் தெரியாதனால. எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து 9ஆம் தேதி 100 வயசு ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஷீ இஸ் நவ் இன் தி கிரேவ். எங்கள் அம்மாவுக்கு லாஸ்ட் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணினேன், நீ 10 நேற்றுங்க எங்கள் அம்மாவுக்கு 100ஆவது வயசு. ஓட கிரேட் திங். வா. எங்கள் அப்பாவுக்கு போன வருஷமே 100 வயசு ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அம்மா தான். அம்மா எப்போ நான் இறங்கி வந்து உங்களோட பழகினா அப்போ தான். இந்த தோளில் கையை போடுறது அதெல்லாம் லொல்லுலாம் வச்சுக்க கூடாது. அவுட், ஸ்டாண்ட் அவே. பாசம்தான் பொழிவாங்க தான். அதனால தான் எனக்கு இதெல்லாம் புரியுது, அறியுது. எங்கள் அம்மா காமிக்காத அன்பு எனக்கு தெரியாது. ஷி ஹஸ் ஷோன் சச் லவ், சச் அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஷி ஆல்வேஸ் கீப்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஈவன் ஃப்ரம் த கேர்ள்ஸ். மற்றதெல்லாம் நான் சொல்ல இஷ்டப்பட்டேன். ஷி நிறைய சலுகையை கொடுப்பாங்க. ஆமாம், அவங்க கூட நெருங்கி கூட இருக்கலாம். பட் ஆனால் தேர் ஷுட் பி டிசிப்ளின், தேர் ஷுட் பி ஸ்பேஸ். எங்கள் அப்பா அப்படிதான். அப்பா நண்பர் தான், தோழர் தான். இப்போ எப்படி மூத்த சார் அதுதான் எல்லாம் தான். ஆனால் நான் அப்பா. யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர். நான் அம்மா, நீ என் மகன். அதனால் நான் வந்து ஊழியக்காரனான பிற்பாடு கூட எங்கள் அம்மாக்கிட்ட நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பழகிருக்கேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் பிஹேவ் வெரி கேர்ஃபுல்லி வித் மை மதர். ஏன்னா பழிச்சு நான் வந்து கரங்களை வச்சு ஜெபம் பண்ண யோசிப்பேன். அப்புறம் சொல்லுவாங்க, யூ டோன்ட் ஹேவ் டு பி ஹெசிடன்ட். நீ வந்து தயங்க வேண்டாம், நீ கடவுளோட மனுஷன். அதனால தான் அவன் எனக்காக ஜெபம்னு சொன்னேன். அப்புறம் ஐ வில் டேக் கரேஜ் டு ப்ரே. நீங்கள் தாய் தாங்க. இது யாராவது சொல்லி தான் தம் கடிச்சு தான் தெரியுமா? அதனால் உங்களை வாழ்த்துறது, 4 பாட்டு பாடுறது அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. கேட்கக்கூடாது, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அதெல்லாம் அந்த நேரம் உங்களை என்றைக்கு மதிக்கணும், என்றைக்கும் உங்கள் ஸ்தானத்தை மதிக்கணும், உங்கள் அந்தஸ்தை மதிக்கணும், உங்கள் மேலே இருக்க அதிகாரத்தை மதிக்கணும், உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தை மதிக்கணும், உங்கள் மேலே இருக்கிற கர்த்தருடைய நோக்கத்தை உங்களுக்கே அவங்கள மதிக்க தெரியணும். யூ ஷுட் லேர்ன் டு பிஹேவ் யுவர் செல்ஃப். பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் சாத்தான் நடுங்குவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம், கண்களை மூடுவோம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் கட்டளையை கை கொண்டு நடப்பேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான்
கட்டளைகளை கைக்கொண்டு நடக்க எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் சகல பொய் வழிகளையும் இருக்கிறேன். ஏகப்பட்ட யாராவது சுருக்கமாக நன்றி சொல்லி ஜெபிப்போம்.